பொதுவாக ஒரு ஒவ்வாத கருத்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதில் நிச்சயமாக தவறு தான் நம்ம வந்து கண்டிக்கலாம். ஆனால் ஒரு கேஷுவலாக ஒரு வேர்டை சொல்லும்போது அந்த வேர்டை பிடிச்சிக்கிட்டு காலங்காலமாக அதாவது எனக்கு உன்னை பிடிக்கல, அதனால் நீ இந்த வேர்டு சொல்கிறல, இப்போ நீ வந்து காரில் வந்து இறங்கினா இதுக்கு நீ ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கலாமே, ஒரு ஒரு நல்ல ஷர்ட்டு போட்டால் இதுக்கு நீ இது இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு நீ இது பண்ணலாமே, ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்டா இதுக்கு நீ வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டி கொடுக்கலாமே அப்படின்ட்டு ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்க வேண்டிய எல்லா விஷயங்களையுமே வந்து ஒரு தனிநபர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அப்போ தனிநபர்கிட்ட கேட்கும்போது அவங்க மட்டும் வந்து பொது வெளியில் ஒரு கருத்து சொல்லலாமான்னு உங்களுக்கு கேள்வி வரும். என்ன கருத்து ஏது கருத்துன்றது கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். சமீபத்தில் ஜோதிகா அவர்கள் ஒரு ஃபிலிம்ஃபேருக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு போனாங்க. அது வந்து ஓவர் கோட் போட்டு உள்ளார வந்து பிரேசியர் தெரிகிற மாதிரி, ஒரு பிளாக் பிரேசியர் தெரிகிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ. இதற்கு சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு குரல்கள்லாம் எழுப்பப்பட்டது. அது குறித்தான ஒரு பகிர்வு, அது குறித்தான ஒரு பார்வை தான் இந்த வீடியோ நம்ம பதிவு செய்ய போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை கதைப்போமா தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் வித் ஸ்டார்ஸ். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். நான்கு வருடங்களுக்கு முன்பாக ஜோதிகா ஒரு விருது வழங்கும் விழாவில், சமீபத்தில் தஞ்சாவூரில் நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த அனுபவத்தை சொல்கிறேன்னு, விருது வாங்கும் விழாவில் சொன்னாங்க. என்னன்னா, தஞ்சாவூரில் ஷூட்டிங் நடக்குது. தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் ஆலயம் மிக புகழ்பெற்றது. அந்த ஆலயத்தை வந்து போய் பார்க்காம ஊரை விட்டு போவாதீங்க நிறைய பேர் சொன்னாங்க. ரைட்டு. நான் வந்து மறுநாள் வந்து போய் பார்த்து தான் சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மறுநாள் என்ன சொன்னாங்கன்னா, மறுநாள் நான் வந்து ஒரு மருத்துவமனையில் ஷூட்டிங் வச்சுருந்தாங்க. அங்கே போனால் மருத்துவமனை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ இதை பார்த்ததுமே எனக்கு என்னென்னா, கோயிலுக்கு நம்ம புனரமைக்கிறதுக்கு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, சுத்தபத்தமாக வச்சுக்கிறதுக்கு நிறைய செலவுகள் நம்ம பண்ணுறோம். அதுக்கு ஈக்குவலாக நாம் மருத்துவமனைகளுக்கும் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும் தாராளமான நன்கொடையை நாம் வழங்கணும். இவ்வளோ தான் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட். இது கோயிலில் புனரமைக்கப்பட்டதுக்கு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, இப்போ கோயில் உண்டியில் நம்ம நிறைய பணத்தை போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இதற்கும் நீங்கள் செலவு செய்ய வேண்டும்ன்றது தான் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலி இன்னும் அதர் வேர்ட்ஸ் என்னன்னா, கோவிலுக்கு நீங்கள் எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. அதை வந்து அங்கே கொடுக்குறது வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லலை. அங்கெல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி அதற்கு ஈக்குவலண்ட்டாக இங்கேயும் நிறையா வந்து டொனேஷன்ஸ் அண்ட் விஷயத்தை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. இது எப்பயுமே வந்து நம்ம நல்லது செய்கிறாங்கல்ல, அவங்கள வந்து பல்லு பிடிச்சி பார்க்குற விஷயங்கள் நிறையா இருக்கும். அது நீங்கள் நல்லது செய்யும்போது இது கண்டிப்பாக நடக்கும். இது ஏன்டா அதெல்லாம் செய்யணுன்ற மாதிரி நம்மளுக்கு வந்தது. அது மாதிரி நம்ம நிறைய அனுபவங்கள் நம்ம போட்டிருக்கோம். காரணம் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்தே மேலே வந்தோன்றனால நிறைய பரிதாபங்கள் விஷயங்கள்லாம் பார்த்து நாமளும் உதவி பண்ண போய் கஷ்டம் உபத்திரங்களை வாங்கிட்டு வந்ததும் உண்டு. ஆனால் எப்பயுமே நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தேல் கொட்டும் இயல்புடையது மனுஷன் காப்பாற்ற இயல்புடையோ அப்படின்ற ஒரு பதத்தை ஒரு கான்செப்டை வச்சு நம்ம வந்து சில விஷயங்கள், அதுக்காக எல்லாத்தையுமே நம்ம எல்லாரையுமே தூக்கி போட்டுற முடியாது. நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யும்போது அது வந்து எல்லா நேரமும் அதை நினைவு கூறப்பட்டும் அதற்காக நிறைய அன்பையும் காதலையும் வெளிப்படுத்த தருணங்கள்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த வகையை பொறுத்தவரையிலையும் சூர்யாவும் ஜோதிகாவும் திருமணமானதுக்கு அப்புறம் அகரம் ஃபவுண்டேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. அதன் மூலமாக நிறைய ஏழை எளிய குழந்தைகளுக்கு வந்து வருஷந்தோறும் அவங்க வந்து இன்றைக்கி வந்து நிறைய பொசிஷன் நிறைய இடங்களுக்கு வந்து அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக படித்தவங்க அத்தனை பேரும் போய் வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி திரும்ப வர்றவங்களும் நாங்கள் வேலை செய்யணும், போகணும், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் போய் மருத்துவ படிப்பு முடித்தவங்களாம் டாக்டர் ஆனவங்க நிறைய பேர், இன்ஜினியர்ஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இப்படி ஒரு ஃபவுண்டேஷன் அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பொதுநலன் கருதி கோயில் போனால் சுத்தமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மருத்துவமனையும் ஸ்கூலும் முக்கியம். இன்னும் கேட்டால் நான் சொல்லுவேன், அதை விட அது முக்கியம். அது ரெண்டுத்தை விட இது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இன்னும் வந்து தாராளமாக நீங்கள் நன்கொடை வழங்கி அந்த இடத்தெல்லாம் வந்து பேணி காக்கிறதுக்கு உதவுங்கன்னு தான் சொன்னாங்க. வேற ஒன்று அட்டா குத்தமாக நீங்கள் இதுக்கு பண்ணாங்க இதுக்கு பண்ணுங்கலாம் சொல்ல, ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னாங்க. இந்த உதாரணத்துக்கு சொன்னதுக்கப்புறம் அதுக்கான விஷயம் எப்படின்னா, பொதுவாக அந்த சங்கியங்களுக்கு வந்து எப்பயுமே இந்த மாதிரி கடவுள், உண்டி, காசுன்னாலே அவனுக்கு வந்து காண்டாயிடுவானுங்க. அந்த மாதிரி தான் வந்து என்னாச்சு, அந்த அம்மாவை போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து அது எப்படி நீ வந்து கோயிலையும் பள்ளிக்கூடத்தையும் பண்ணுற, பள்ளிக்கூடத்தை நீ போய் கேட்கணுன்னா நீ வந்து கவர்மெண்ட்டை தானே போய் கேட்கணும். சரி, கவர்மெண்ட் அறநிலையத்துறைன்னு வச்சு கோயிலுக்கு எல்லா செலவும் செஞ்சுருக்கு, நீங்கள் எதுக்கு நீங்கள் ஏகப்பட்ட செலவு அதில் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ அதே மாதிரி அவங்களும் வந்து ஒரு டாக்ஸ் கட்டுற பர்சனாக வந்து அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. இது ஜனநாயக நாடு, இதை ஏன் நீ சொல்லணும், இதை ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த அதுவும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்கு செலவு பண்ண வேணான்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் செலவு பண்ணும்போது இதுக்கும் கொஞ்சம் செலவு பண்ணுங்க அப்படின்னு தான் வேண்டுகோள் தான் வைக்கிறாங்க. அதுக்கு போட்டு காலி பண்ணி இதில் வந்து ஜாதி அரசியல் இருக்குது, இது மத அரசியல்னு ஏகப்பட்ட விஷயங்களை அந்த போட்டு அவங்கள போட்டு காலி பண்ணாங்கன்னு வச்சுக்காங்களேன். சரி, இதெல்லாம் விடுங்க.
அதன் பிறகு அவங்க நிறைய விழா மேடைகள் இதுக்கான கேள்விகளை எதிர்கொண்டாங்க, ஓட்டு போடலையா அப்படின்னு. இந்த அதாவது நீங்க வந்து இந்த இந்த செட்டப்ல நீங்க உள்ளார போயிட்டீங்கன்னா அதன் பிறகு நீங்க உங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா உன்னிப்பா கவனிச்சுட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. அதன் பிறகு உங்களை கார்னர் பண்றதுக்கான எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். இதுக்கு வந்து கூடுதலான அமௌண்ட்லாம் ஒதுக்கி ஒரு சில சேனல்ஸு ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் பண்ணால் அவங்க அழகாக அந்த மாதிரியான வேலைகளையும் பண்ணிடுவாங்க. அதுக்கு அந்த மாதிரியாக அந்த பொண்ணை வந்து சர்ச்சையில் சிக்க வைக்கணுன்றது நிறைய முயற்சிகள் பண்ணாங்க. கண்டிப்பா. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டைம்ல இருந்தே அப்பவுமே வந்து அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருந்தது. அவங்களுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது. அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, பல அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு அவங்க ரொம்ப வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை. அவங்க ஒன்றும் அவங்க சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது, அவங்க மன்னிப்பு கேட்க முடியாது கெத்தா வந்து சூர்யாவும் சொன்னார் ஆக்சுவலி. கண்டிப்பா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தது. இதை தான் வந்து நீங்கள் அது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அப்பாவும் சரி, ஒரு அம்மாவும் சரி, கணவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அப்படி ஒரு பேக் போனான ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி அது அந்த செய்தி நீருபுத்தன. இப்போ வந்து அவங்க என்னன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆனாங்க மும்பைக்கு. உடனே மும்பைக்கு போகிறாங்க அப்படின்னதுமே வந்து எப்படி ஆச்சா போச்சா டிவோர்ஸ் ஆக போகுது அது வந்து இவங்களுக்கு மைண்டில் வந்ததெல்லாம் வந்து கதை கட்டி விட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இப்படிலாம் போயிட்டு இருந்தால் அதையும் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஜென்டில்மேனாக வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ணாங்க. காரணம் என் ஃபேமிலி அங்கே இருக்குது, அப்பா அம்மா பார்த்துக்கணும், நான் அங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அங்கே போய் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் பிறகு வந்து இவங்க வந்து இந்த பொது கருத்தை சொன்னதுக்கப்புறம் இவங்க டிவோர்ஸ் அந்த மாதிரிலாம் கதை கட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் அதுவும் இல்லை அதுக்கும் வந்து பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மும்பை போனதுக்கான ரீசனையும் சரி அவர் வந்து சூர்யாதா அவர்கள் தான் வந்து சொன்னார். அதே மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோன்னே அதற்கும் வந்து வதந்திகளை வந்து வாயடைக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோக்களை விட்டாலே போதுமானதுன்னும் போது அவங்க நிறைய எக்ஸசைஸ்லாம் சூப்பராக பண்ணாங்க. அவுட்ஃபிட்லாம் பக்காவாக போட்டுட்டு வந்தாங்க. ஏன்னா முன்னாடி வந்து நம்ம வந்து பூவெல்லாம் கேட்டு போகிறலையும் சரி, நம்ம வந்து குஷி இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா புஷ்டியான ஜோதிகாவை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு அவங்க வந்து அந்த அவுட்ஃபிட்டும் சரி, அவங்க எப்படி உடம்ப குறைச்சாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஃபிட்டாக இருக்காங்க. ஃபிட் மாம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு மிகச்சிறந்த ஃபிட் மாம்னா எல்லாரும் அவங்களே சொல்லாதீங்க. ஃபிட் மாம்னா ஜோதிகா ஆல்சோ ஃபிட் மாம். டக்குன்னு ஜாக்கி சொல்லும்போது நமக்கு டக்குன்னு ஒரு மைண்ட் வந்து அப்படியே டக்குன்னு அப்படியே ஃபிளாஷ்பேக்ல வருது. ஷி ஹேவ் 2 கிட் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இந்த அளவுக்கு வந்து வச்சிருக்க உடம்பு பேணி காத்து அந்த அளவுக்கு அவுட்ஃபிட் போட்டு ஒரு அவார்டுக்கு வராங்க. இந்த அவார்டுன்றதே வந்து என்னன்னா ஃபிலிம்ஃபேர் அவார்டு. இப்போ நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா விருது வழங்கும் விழாவும் நடிகைகள் எப்படி பங்கு பெறுவாங்க, அவங்களுடைய அவுட்ஃபிட்லாம் எப்படி இருக்குன்னு அதுக்காகவே ஃபோட்டோகிராஃபர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ ஒரு நீங்கள் கேன்ஸ்லேருந்து ஆஸ்கார்லேருந்து நீங்கள் அந்த ரெட் கார்பெட்டில் அவங்க வர்றது வந்து ஒரு பெரிய விழாவாக கொண்டாடப்படும், எல்லா விஷயங்களும் பண்ணப்படும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கலாச்சாரமும் சரி, உடை மாற்றமும் சரி, 90களுக்கு இருந்த உடை மாற்றம் 2000 இருந்த உடை மாற்றம் 2020 இல்லை. இந்த 20 வருடம் 30 வருடங்களும் மிகப்பெரிய மாற்றங்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம். நிறைய சேலஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு பண்ற விஷயங்களை நிறைய இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பொண்ணுங்களே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம அப்படின்ற மாதிரி இப்படிலாம் அப்படின்னும் போது உதாரணத்துக்கு ஒர்க் அவுட் பண்ற நிறைய வீடியோக்கள் நீங்க இன்ஸ்டாகிராமே பார்க்கலாம். எல்லாருமே ஒரு என்னது இது ஸ்போர்ட்ஸ் ப்ரா போட்டுக்கிட்டு எல்லாருமே ஒர்க் அவுட் பண்றாங்க. ஒர்க் அவுட் பண்றேன் ஏன் இது இப்படி இருக்கு, நான் போட்டுட்டு நான் பண்றேன், உனக்கு நீ எப்படி வேணாலும் பார்த்துட்டு போ, எனக்கு இது கம்ஃபர்ட்டா இருக்கு. உடை என்பது என்னன்னா எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு ட்ரெஸ் போடுறேன், இந்த ட்ரெஸ்ல வந்து என்னன்னா எனக்கு எப்பயுமே இந்த சைடில் வந்து அவனுக்கு வந்து விளம்பரத்துக்கு ஒரு இது கொடுத்துருப்பானுங்க, டேக் ஒன்று கொடுத்துருப்பான், அதில் வந்து காஷன்ஸ்லாம் எழுதியிருப்பானுங்க. அது எப்போ பார்த்தாலும் உறுத்தும். அதே மாதிரி பனியனில் இந்த இடத்துலையும் பார்த்தா உறுத்தும். நீங்கள் நான் முதல்ல வாங்கினதுமே டக்குன்னு அதை கட் பண்ணி போகிறதா எனக்கு வேலையே. நான் ஒட்டுக்கா கட் பண்ணுறேன்னு பனியனே கீச்ச கதைகளும் உண்டு. புது பனியன் ஒட்டுக்கா நல்லா கரெக்டாக கட் பண்ணுன்னு பார்த்தா கடைசியில் உள்ளார வந்து கடைசி இந்த இடத்துல சைடில் வந்து ஓட்டையே வந்துட்டு அந்த மாதிரி பனியன்களும் இது உண்டு. என்னன்னா நம்மளுக்கு உறுத்தல் இல்லாமல் நம்மளுக்கு உடை வந்து ஒரு விஷயமா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு என் ஒய்ஃபுக்கு வந்து நான் குர்த்தா போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு குர்த்தா போட்டுன்னு ஒரு 4 மணி நேரம் வந்து இந்த ஹோட்டல் வாசல், ஆமாம் சோழா வாசலில் 4 மணி நேரம் நின்று இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி காமெடிலாம் நடந்திருக்கு. அப்போ எனக்கு அது கம்ஃபர்ட்டாக கேட்டால் எனக்கு கம்ஃபர்ட் கிடையாது. எனக்கு அதாவது ஒரு பெண்ணுக்கு இல்லாத எல்லா சுதந்திரங்களும் எனக்கு உண்டு. ஆனால் எனக்கான கம்ஃபர்ட் தான் நான் போட முடியும். என் பொட்டாட்டியே பிடிக்கணும் கூட எனக்கான என்ன கம்ஃபர்ட்டோ அதை போட முடியும். எனக்கு அந்த உடை வந்து எனக்கு சுத்தமாக அப்படியே ஒரு மாதிரி வேட்டி கூட கட்டிக்கலாம், வேட்டி கூட பக்காவாக கட்டிடலாம், கையில் கட்டின்னு போக சொன்ன கூட நான் போயிடுவேன். பட் எனக்கு இந்த குர்த்தா வந்து எனக்கு வேலைக்கே ஆகல, அது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இதுக்கு என்னன்னா உடைன்றது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். எதுக்கு நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே எல்லாத்தையும் டக்குன்னு எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஒரு நைட்டிக்கு போகிறீங்க, அது உங்களுக்கான கம்ஃபர்ட். இப்போ இந்த நைட்டிக்கு போகிறதுக்கே நிறைய வீட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட விமர்சனங்கள்லாம் உண்டு. ஆனாலும் ஒரு பெண் வந்து என்னுடைய கம்ஃபர்ட்னஸ்க்காக எனக்கு நான் இந்த மாதிரி இருக்கிறேன், நைட்டியில் இது வராங்க, நைட்டியில் மாவு வாங்க வருகிறார்கள், நைட்டியில் காய்கறி வாங்க வருகிறார்கள், நைட்டியில் பிள்ளைகளை அழைத்து சென்று விட வருகிறார்கள் அப்படின்றதுலாம் உங்களுடைய விமர்சனங்களாக இருக்கும்.
வீட்டில் வந்து வெட்டி தண்டம் வீணாக போன தண்டமாக அங்கே வந்து வெண்ணெய் தொட்ட கையால் சூ தொட மாட்டேன், சூ தொட்ட கையால் வந்து வெண்ணெய் தொட மாட்டேன்னு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பிள்ளைய ஸ்கூலில் விடுறதுக்கு யாருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க யாருக்கு விட்டுவான்னு சொல்ல முடியும். எல்லாருக்கும் ஒரு சுயமரியாதை இருக்குல்ல. அப்போ டக்குன்னு அடுத்த தானே நைட்டியில் போகிறாங்க. இப்போ உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு விமர்சனத்தை ஏதாவது ஒன்று அவன் மேலே வைக்கணும், அவங்களுக்கு கலாய்க்கணும். இதுதான் வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்க விஷயம். இதில் என்னன்னா இப்போ நீ என்னன்னா நானும் அந்த மாதிரிலாம் வந்தான்னு சொல்ல வரேன். நாமளும் அந்த இடம் அது. ஆனால் ஏன் எங்கேருந்து நம்ம மாறுபடுறோம்னா நம்ம நிறைய இடங்களுக்கு பயணிக்கும் போது இது கம்ஃபர்ட்டுக்காக பண்ணுறாங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை யோசிக்கும் போது ஒரு விமர்சனத்தை டக்குன்னு எடுத்து வைக்கிறோம். ஆனால் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கும் போது அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கடைசியாக வாட் இஸ் த கன்க்ளூஷனா என்னுடைய கம்ஃபர்ட், என்னுடைய உடை எனக்கு பிடித்திருக்கிறது, எனக்கு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். என் பொட்டாடிக்கு பிடிச்சிருக்கிறதுக்காக என்னை ஃபுல்லாக மறைக்குதுன்றதுக்காக நான் வந்து இது என்னது சுடிதார் போட்டுக்கல. வாட் இஸ் தட் குர்த்தா போட்டுக்கல. நான் எனக்கு வந்து குர்த்தா வந்து என் ஒய்ஃபுக்கு பிடிக்கனால எனக்கு வேலைக்கு ஆகாது அது. ஆனால் வேட்டி கட்டிக்க முடியும். ஏன்னா நான் இங்கே கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டு தான் எல்லாருக்குமே சுற்ற ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்ம ஊர் வெயிலுக்கு அது பாருங்க. இங்கேயும் வந்து இது இங்கிலாந்துலேயும் வந்து நான் வந்து நிறைய இடங்கள் நான் ஷார்ட்ஸ் போட்டு தான் போகிறேன். இப்போ என்னென்னா இது சம்மர் விண்டருக்கு வந்து எல்லாத்தையும் போட்டிக்கணும்னு வச்சுக்காங்களேன். அது என்னுடைய கம்ஃபர்ட்டை பொறுத்துன்றது தான். ஒரு ஆண் பார்வையில் ஒரு கம்ஃபர்ட்டுக்காக நான் இவ்வளோ பண்ணும்போது ஒரு பெண் அவளுடைய கம்ஃபர்ட்டுக்கு அவளுக்கு பிடிச்ச விஷயத்தை அவள் பண்ணிக்கிறாள். இதில் எங்கே உங்களுக்கு வந்து பிரச்சனை? இதுக்கு தான் இவ்வளோ நீட்டி மழங்கி வரேன். எஸ் இல்லை இப்போ இதில் பிரச்சனை அப்படின்போது நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது, நைட்டி போட்டுட்டு இருந்ததுக்கப்புறம் நைட் ட்ரெஸ் போட ஆரம்பிச்சாங்க. ஐயோ நைட் ட்ரெஸ் என்ன பனியனையும் பேண்ட்டையும் போட்டுன்னு போகிறீங்க அப்படின்னாங்க. அப்புறம் டிஷர்ட் போடக்கூடாது, ஜீன்ஸ் போடக்கூடாது, டைட் ஜீன்ஸ் போடக்கூடாது. இது எல்லாமே நீங்கள் வந்து கவனிச்சு நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களை நோக்கி மட்டுமே தான் இருக்கும். யார் என்னைக்காவது போயிட்டு நீங்கள் அதிகபட்சம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னடா ஷார்ட்ஸ் போட்டு கோயிலுக்கு போகிறேன், இவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இது கிடையாது. இது என்னன்னா இந்த நைட்டி போட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற நிறைய பேரை பார்த்தீங்க அப்படின்னா மேல் சட்டை இல்லாமல் அவங்க வந்து வெளில சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பக்கத்தில் கடைக்கு வரைக்கும் வரலாம், அதுக்கப்புறம் அடுத்த தெரு வரைக்கும் வரலாம். காமெடி என்னன்னா அந்த நைட்டி புது நைட்டி இருந்தாலும் போடாத மாவு அரைச்சதுல இருந்து சமயக்கட்டில் நின்று வேர்த்து போய் அப்படியே ஒரு துண்டை தூக்கி போட்டுக்கிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்கு வருவாங்க. நிறைய எல்லாம் பார்த்துருக்கோம். அதுவே இங்கே விமர்சனத்துக்குள்ளாக்கப்படும் போது இதே மாதிரி அவங்க ஒரு நடிகையாக இருந்தவங்க அவங்க ஒரு விழாவுக்கு போகும்போது தன் பக்கம் இருக்கு. இப்போ நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் முடி வெட்டிக்கிறீங்க? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆண் பெண் சமயம் எந்த இதெல்லாம் விட்டுடுங்க. நீங்கள் ஏன் முடி வெட்டிக்கிறீங்க? அப்படியே விட்டுற வேண்டியதானே. ஏன் முடி வெட்டிக்கிற? எதுக்கு? லுக் குட். முடியா வெட்டிக்கிற லுக் குட். அப்படி இருக்கும்போது ஜோதிகா அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதுக்கும் அவங்களுக்கான பிடிச்ச அவுட்ஃபிட்டோ அவங்களுக்கு கம்ஃபர்ட்டான ஒரு விஷயத்த பண்ணிக்கல. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதான் கேள்வி. இந்த பிரச்சனை எங்கேருந்து வருதுன்ற ஒரு சும்மா ஒரு தாட் ப்ராசஸ் ஜாக்கி. அதாவது என்னன்னா சூர்யா ஜோதிகா இவங்க வந்து சூர்யா அண்ணன் ஜோதிகா அண்ணி அப்படிங்கிற மாதிரியான பாக்குற ஒரு குரூப் இருக்கு. சரி எப்படிங்க நீங்க இப்படி அவங்க ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி உங்களுடைய ஜாதி அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சிவகுமார் அவங்களுடைய ஜாதி அமைப்பு நம்மாத்து பொண்ணுன்னு வருது பாருங்க. நம்ம வீட்டு பொண்ணு இப்படி பண்ணலாமா அப்படின்ற நம்மாத்து பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு நம்ம ஜாதி பொண்ணு அப்படின்ற ஒரு குமுலேட்டிவா பேசுறதுக்காகவும் இப்படியான விமர்சனங்கள் தாங்கி வர்றது இங்க உண்டு. இன்னொரு தாட் ப்ராசஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து பாருங்க மற்றவங்களெல்லாம் விட இவங்களே ஒரு மைண்ட் செட் வச்சிருப்பாங்க. சினிமாவில் நடிச்சாங்க, டக்குன்னு சூர்யாவை கல்யாணம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க சினிமாலே வரல. வந்தாலும் கூட பாருங்க 36 வயது நிலை மாதிரி ஒரு படத்தை கட்டி நல்லா உங்களை யார் அப்படி நினைக்க சொன்னது? நீங்களா ஒன்று நினைச்சுக்கிட்டு நீங்களா ஒன்று வந்து இது வந்து எல்லாமே இந்த ஒருதலை காதல் எஃபெக்ட் மாதிரி தான். நீங்களா ஒன்று கற்பனை பண்ணி நீங்களா ஒன்று மாதிரி கஷ்டம் என்ன விட்டு போயிட்டானே அது ஒன்று யாருக்கு அப்படி கற்பனை பண்ணுவோம். இதுல நீங்க வந்து பேதமே கிடையாதுங்க. நீங்க டக்குன்னு வந்து ஆண்கள் இப்படி சொல்றாங்கன்னு நான் சொல்ல வரல. நிறைய பெண்களுடைய கமெண்ட்ஸே நான் அதுல பார்த்தேன். அதாவது எப்படின்னா அவங்களால அதை தாங்கவே முடியல. ஜோதிகா வந்து இப்படி இருக்க கூடாது, நான் வந்து ஒரு ஜோய் ரசிகையா சொல்றேன், அவங்கள என்னால இப்படி பார்க்க முடியல. ஒரு ஆளே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு அதை வந்து இப்படிதான் இருக்கணும். எனக்கு அதுல ஆச்சரியமே என்னன்னா நம்ம என்னால எக்ஸப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் ஒரு பொண்ணு அவளுக்கு புரியல, அவ ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க, அவங்க ஒரு லெவல் வந்து போய் ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க அவங்க சாரியில தான் போகணும் நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க. அதுதான் இங்க பிரச்சனை. அது வந்து பெண்களா பண்றது வந்து இன்னும் ஆச்சரியமா இருக்கு. நீங்க அவ்வளோ இப்போ உங்களோட உடை சுதந்திரம், நான் இப்படிதான் இருப்பேன், என் மாமியார் என்ன வந்து இதை போடக்கூடாதுன்னு சொல்ற பெண்களே பாத்தீங்கன்னா டப்பன் ஜோதிகா இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஆமா, அது என்னன்னா என்னால முடியாத நானே இப்பதான் போராடி பட்டேன். நீ டமால்னு ஒரு பிரேசியரோட வந்து ஒரு ஓவர் கோட் போட்டு வந்து நிக்கிறது எப்படி என்னால தாங்க முடியும்ன்றதான் அங்க பிரச்சனை. இன்னும் அதுல ஒரு சின்ன மனப்பகுதி நானும் என்னென்னோ ஒர்க் அவுட் பண்றேன், ஒன்னும் குறைய மாட்டேங்குது. ஆனால் நீங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லாம இருந்தது மகிழ்ச்சி. சோ இதுதான் இங்க இருக்கிற பேசிக்கான ப்ராப்ளம். என்னன்னா இதுதான், அதாவது நம்மளால முடியாத இன்னொருத்தவங்க செய்யும் போது அதுக்கு காழ்ப்புணர்ச்சி காரணமா அது வருது. முக்கியமா அது பெண்ணா இருக்கும்போது இன்னும் வந்து கோவம் வருது. அது வந்து இன்னும் நம்ம மைண்ட்ல இருந்து அது மாறலன்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணு அப்படின்னும் பொழுது
அவங்க வந்து ரொம்ப ஈஸியா நீங்க இப்ப கேட்கலாம், ஏங்க ஆண்டவர் கூட ட்ரெஸ் போட்டு வரும்போது நாங்க வந்து கிண்டல் பண்ணோமேங்க. கிண்டல் பண்றது வேற, அவங்க ட்ரெஸ்ஸே தப்பு, அவங்கள வந்து அவதூறா பேசுறது 2 லட்சம் ரூபாய்க்கு பிரேசியர் போடுறதுக்கு ஸ்கூல் கட்டி கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு கமெண்ட். ஆமா, 2 லட்சத்திற்கு மருத்துவமனை அவங்க சம்பாதிக்கிறாங்க, அது அவங்க உரிமை, அவங்க எல்லாருமே டாக்ஸ் கட்டுறாங்க, அவங்க வருமான வரி செலுத்துறாங்க, அவங்களுக்கு சம்பாதித்து செலவு பண்றாங்க. நீ ஏன் வந்து இட்லி சாப்பிட்றது பழைய சாப்பிடலாம், அந்த காசுல நீ வந்து ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுக்கலாமேன்ற மாதிரி இருக்குது. ஓரஞ்சுக்கு சொல்லி ஓரஞ்சுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் அதை சொல்றேன் ஆக்சுவலி. ஆக அவங்க சொன்னது வந்து கோயிலை ஈத்துனதுனால சங்கிகள் எல்லாம் சரி. இப்போ விடுங்க, இப்போ இந்த விழாவுக்கு நடிகைகள் அப்படின்னும் போது நடிகைகள் வந்து அதுவும் வடநாட்டு பாலிவுட், இப்போ இவங்க பாம்பேவும் போயிட்டாங்க, எல்லா நடிகைகளுமே அப்படிதான், இங்கேயும் வந்து எல்லாருமே அப்படிதான் விழாக்களுக்கு அப்படிதான் வருவாங்க. ஓகேவா? ஜோதிகா அப்படி பேசுனதுனாலே வந்து அவங்கள வந்து நீங்க வந்து கார்னர் பண்றதா இங்க கேள்விக்குள்ளாக்க. மற்றபடி வந்து நீங்க வந்து ஒரு விமர்சனம், ஏங்க என்னமா என்ன இது, ஏன்னா ஒருத்தவங்க வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க எப்போத்தாலும் வந்து ட்ரெஸ் வந்து வேற மாதிரி போட்டு வராங்க. ஒன்றும் அதாவது உடை வந்து அவங்க உருமனாலும் கூட ஒன்றும் இல்லை. ஒரு நேற்று ஏதோ ஒரு அந்த இது இருக்குல்ல பிளாஸ்டிக், டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக், அதையே வச்சு ட்ரெஸ்ஸாக போட்டு உள்ளார ஒன்றுமே கிடையாது, அப்படியே ஒரு விழாவுக்கு வந்தவங்களாம் இருக்காங்க. இது வந்து ஒரு விமர்சிக்கப்படலாம், போகலாம் வரலாம்ன்றது வந்தாலும் நீங்கள் எல்லாரையும் விமர்சிக்கும் போது இது விமர்சிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் கருத்தை சொல்கிறீங்க, இது கொஞ்சம் அவுட்ஃபிட் நல்லா இல்லை, நல்லா இருக்குது, இதோட நீங்கள் நிறுத்திக்கலாம். ஒரு அவுட்ஃபிட் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத நிறுத்திக்கலாம். நீ இதுக்கு வந்து ஏன் 2 லட்சத்துக்கு வந்து கோயில் கட்டி கொடுக்கலாமே, இந்த காசுக்கு பிரேசியர் வாங்குறதுக்கு, அது அவங்க இதுக்கு நீங்கள் விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பேட் யூஸ் பண்ணுறதுலாம் இவன் போய் நிற்பான். ஏன்னா இவங்க வந்து அவங்க நடிகை இருக்காங்களா, அதனால இவங்க என்னவாலும் பேசுவோம். அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து இங்கே எல்லாருக்குமே இருக்குன்னு வச்சுக்காங்களா, அதை அவங்க நினச்சிக்கிட்டு அதை மாதிரி கருத்துக்களை பேசி தர்றாங்க. அதுதான் இங்கே நடக்கிற உண்மை. கடைசியில் பார்த்தா அவங்க வீட்லேயே அவங்க பிள்ளைங்க அது மாதிரி இருக்கிறத அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாங்க காமெடி. ஊரில் எல்லா காமெடி சொல்கிறதுலாம் வேற, உங்கள் வீட்லேயே உங்களால் வந்து உங்க கண்ட்ரோலுக்கு உங்க வீட்டிலே யாரையும் இருக்க உங்களால பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்க, சுதந்திரமா இருக்கிறாங்க, போறாங்க வராங்க. அது இன்னொரு ஒரு காரணமும் கூட ஜாக்கி. ஏன்னா இப்போ அடுத்த காரணமா யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி வந்து அவங்க ஒரு லைம் லைட்டுக்கு வந்தது, திருப்பி அவங்களுடைய படங்கள் வந்து வெற்றி பெறது. அதான் இப்போ உங்க வீட்டுல இருக்கிறவங்களே கேள்வி கேட்க முடியாதப்ப வேற யாராவது போய் கேள்வி கேட்கணும்ல. ஆமா, அப்ப ஈஸியா இருக்குல்ல இந்த மாதிரி கேள்வி கேட்க. அது மூஞ்சி மறைச்சிட்டு கேள்வி கேட்கிறது இன்னும் ஈஸி. அவ்வளவுதான், அதை தான் வந்து செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் 2 விஷயம். ஒண்ணு பெண்ணா இருக்கிற காரணம் முக்கியம், அடுத்தது வந்து அம்மா, அடுத்து உடனே வந்து ஒரு விஷயத்துக்கு எடுத்துருவாங்க, குழந்தைகளுடைய தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வர்றது. அந்த மாதிரி குழந்தைகள் தாய்னா சிரிச்சிருவாங்க ஆக்சுவலி. ஆமா, புரியுதுங்களா? இங்க எல்லாம் அதாவது வந்து இங்க பர்சனல்ன்றது அவங்களோட சுதந்திரம். இன்னொன்னு இந்த ஊர்ல, அது இந்த ஊர்ல குண்டா இருக்கிறதோ இல்லையோ ஒல்லியா இருக்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு பற்றி எனக்கு பிடித்த உடைய நான் அணிஞ்சிக்கிட்டு போகிறேன். உனக்கு பாரு, பார்க்காம போ, உனக்கு பிடிக்காம எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் சம்பாதிக்க, நான் சுதந்திரமா இருக்கேன், எனக்கான உடை இது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. தட்ஸ் உடை, அவங்களுடைய ஹேர் கலர், அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை they will just proceed. ரைட். இது வந்து என்னன்னா வந்த நடிகைகள் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. கஜோல்ல இருந்து கீர்த்தி சுரேஷ்ல இருந்து எல்லாருமே அந்த மாதிரியான உடைகள் தான் வந்திருக்காங்க. இதுதான் வந்து ஒரு இதுவா, ஏன்னா அம்பானி கல்யாணத்துக்கு போனவங்க வந்து அப்படிதான் இருந்தாங்க, எல்லாமே போனவங்க வந்தவங்களாம் அப்படிதான் இருந்தாங்க. இப்போ இதுல வந்து இன்னொரு அதாவது படத்தில் ஒருத்தவங்க கவர்ச்சி நடிக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து பப்ளிக்காக போகும்போது அவங்க சுடிதார் போட்டு போகிறாங்க. இப்போ பாருங்கள், என்ன பாருங்கள், அவங்களுக்கு அது கம்ஃபர்டாகவே போட்டு போகிறாங்க. படத்தில் அவுத்துக்காரி நடிக்க சொன்னாங்கன்னா, பிகினி நடிக்க சொன்னா அவங்க நடிச்சுட்டு போகிறாங்க. அது அவங்க ப்ரொஃபஷனல், இந்த கதாபாத்திரத்துக்கு இப்படி இருக்கணுங்க, ஹீரோ வந்து மயக்கணுங்க, நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா அவர் வந்து மிரண்டு போயிடுவார், அப்படி வரணும்னா வராங்க. மற்றபடி போகும்போது அவங்க வந்து சுடிதார் போட்டு போகிறாங்க. பாருங்கள் இந்த ஒரு செயலை பாருங்கள். இதெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு விஷயங்கள்னு வச்சுக்காங்களா, இதெல்லாம் வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கான ஒரு காமெடிகள். ஸோ எல்லா நடிகைகள் இப்போ வந்து கங்கனா ராவத்லேருந்து எல்லாருமே அப்படியான உடைகள் தான் உடஞ்சி வராங்க. அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு ஏன் ஜோதிகாவை மட்டும் விமர்சிக்கிறீங்கன்றதான் இங்கே கேள்வியே. அவ்வளோதான். இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த கோவங்களுக்கான இன்னொரு காரணங்களும் இருக்குது. அது என்னன்னா, இன்டெலிஜென்ட்டாக ஒரு பொண்ணு பேசக்கூடாது, அறிவா ஒரு பொண்ணு பேசவே கூடாது, அதுவும் பொம்பளை பேசவே கூடாது, அறிவா ஒருத்தவங்க பேசவே கூடாது. இதுதான் முதல் பாயிண்ட். ரூல் நம்பர் 1 வந்து அறிவா யாரும் பேசவே கூடாது, முற்போக்கு சின்ன யோசிச்சிடும் கூடாது. 2வது பொம்பளை அதை பற்றி பேசவே கூடாது. அது எப்படி நீ பேசலாம், நீ எப்படி பேசலாம் அப்படின்ற அந்த கருத்து உருவாக்கம் தான் அதுக்கு மிக முக்கிய காரணமாகவே இருக்கும். நிறைய மாறணும் அந்த விஷயத்துல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. நமக்கே உள்ள இப்ப ஜாக்கி சொன்ன மாதிரி நமக்கே சில தாட் ப்ராசஸ் வரும். அந்த மாதிரி டக்குன்னு என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் அதுலேருந்து கொஞ்சம் வந்து நம்ம ஒரு படிநிலையா மாறி வர்றது. அது எப்படின்னாங்க, டக்குன்னு நீங்கள் அப்படி ஒரு விஷயம் சொல்றீங்களா, டக்குன்னு உங்களுக்கு இன்னைக்கு காலையில் உங்களுக்கு தோசை கிடையாது, இட்லி கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச உணவு கிடையாது, நீங்கள் மறுத்தாலே அதுலேயே உங்களுக்கு பிடிக்காது. அது எப்படி நீ சொல்லலான்னு வருவீங்களா, அதே தான் அங்கே. ஓகேவா? இந்த கலாச்சாரம், காவலர்கள், இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லாதீங்க. கலாச்சாரன்றது மாறுதலுக்கு உட்பட்டது தான். இவ்வளோலாம் இழுத்து போத்திக்கிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு அடிமைத்தனத்தோடு இருந்த பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணீங்க, புருஷன் சத்தமே நீங்கள் போய்
என்னது உடன்கட்டை யாரை வச்சிங்க, கொதிக்கிற நெருப்பில் வந்து கதற இனிமேல் தள்ளி ஊற்றி சாவடிச்சோம் தான் நீங்கள் எல்லாருமே. அதனால் அவங்க நிம்மதியாக வாழ்ந்துட்டு போட்டு அதை அவங்க சம்பாத்தியம், அவங்களுடைய உரிமை, அதை அவங்க கம்ஃபோர்ட்டு, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அதை செய்கிறாங்க. அதேதான் உங்களுக்கு இட்லியை வந்து இட்லிக்கு பதில் தோசை வச்சவங்களுக்கு எவ்வளோ காண்டாகுதோ உணவுலேருந்து ஆரம்பிப்பேன். அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த சொன்னவங்களுக்கு அதே மாதிரி தான் எல்லாருக்கும். அதுதான் மேட்ரு விஷயம். இதுதான் கண்டிப்பாக. ஸோ வேற என்ன அதுதான் கோயில்னு சொல்லிட்டாங்களாம். அதனால வந்து புரிந்தது. அதுல இன்னொரு காமெடியா தான், சிவகுமாரின் குடும்பமானத்தை வந்து கப்பல் ஏற்றுகிறார். அது ஆடு நினைதேன்னு ஓனா இழந்த கதை. சிவகுமாரும் கவலைப்படல அதை பத்தி, சூர்யாவும் கவலைப்படல, நமக்கு ஏன் அதை பத்தி. சமீபத்துல கஜோல் போட்டோ அது அஜய் தேவ்கானும் கவலைப்படல. அவங்கவுங்களுக்கு அவங்க கம்ஃபர்ட் இருக்கு, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஒய்ஃபை மதிக்கிறாங்க, அது அவங்களுடைய உடல் உரிமை எல்லாம் அப்படின்னும் போது உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்றது தான் இங்கே கேள்வியாகவே வருது. அதுதான் மேட்ரு. ஸோ எனிவே வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்பற்றங்களை தெரியப்படுங்க. இன்னும் பேர் இப்போ சொல்லுவாங்க நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.